ஹை கைஸ் வாங்க இன்றைக்கி நான் வந்து இடியாப்பம் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். அது மாவு கொஞ்சம் மீந்துருச்சு. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நான் இப்போ அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இடியாப்பம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எதனா செய்யுங்க. பாருங்கள், அந்த மாவுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதே மாதிரி சீரகம், வரமிளகா போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பு நல்லா போட்டு நல்லா பிணையுங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம இது எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இடியாப்பம். இந்த மாவு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் பாருங்க காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போட்டு எடுத்தால் நல்லா க்ரன்ச்சியான அரிசி மாவு பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அரிசி மீந்தா சரி, இந்த மாதிரி மாவு மீந்தா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து தயிர் சாதத்துக்கு அப்படி இல்லை சாம்பார் சாதத்துக்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுங்க குழந்தைங்களுக்கு, வேஸ்ட் பண்ணாமல். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததையும் ஒரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா க்ரன்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நீங்கள் முன்னாடியே வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் க்ரன்ச்சான இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி மீன் ரைஸ் நீங்களும் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.